சிலிண்டர் விலை உயர்ந்தாலும் தாங்கள் அறிவித்ததன் அடிப்படையில் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் அளிப்போம் என்று கூறியுள்ள தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் 30 கட்சிகளுடன் களத்தில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வலுவாக எதிர்த்து வருவதாக தெரிவித்துள்ளார். எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ முதன்மையாக எங்களுடைய தலைவர் முதல் குரலாக வரும். அது சட்டப்பூர்வமா ஏதாவது பண்ணுவாலும் பண்ணுவோம். சும்மா போய் தேவையில்லாம, ஏன்னா இந்த தேர்தல் சட்டசபைக்கான தேர்தல். இதுல பிரதான எதிரி திமுக. களத்தில் இல்லாததை பத்தி நம்ம பேசி என்ன பிரயோஜனம்னா, பாஜக களத்துல இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க களத்துல யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஒன்று முதன்மையாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதுக்கு அடுத்து 28 30 கூட்டணியா 30 பேரை கூட்டிக் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் இருக்கா. அதை தவிர்த்து வேற யாரும் களத்தில் இருப்பதாக தெரியும். நம்ம 6 சிலிண்டர் இலவசம் அறிவிச்சிருக்கோம். சிலிண்டர் விலை ஏறிட்டே வருது. இல்ல அது கண்டிப்பாக சாத்தியமா இருக்கக்கூடனாலதான் எங்க தலைவர் அதை அறிவிச்சாரு. 6 சிலிண்டர் கண்டிப்பாக அது கண்டிப்பாக தர முடியும். 6 சிலிண்டர் தர முடியும். அதே இதுல 2500 தர முடியும். அதுக்கான பட்ஜெட்டும் எப்படி எல்லாமே பினான்சியல் லெவல் கால்குலேஷன் எல்லாம் செஞ்சு தான் எங்க தலைவர் அறிவிச்சார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அறிவிப்புக்கு பின்னாடியும் அதுக்கான பட்ஜெட் எவ்வளவு இருக்கு, இந்த 6 சிலிண்டர் கொடுக்கறா எவ்வளவு நிதி அதிகமாக தேவைப்படும், ஒரு பவுன் தங்கத்தை கொடுத்தால் எத்தனை லட்சம் பயனாளிகள், அவங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும், இந்த பட்ஜெட்டை எப்படி கொண்டு வர முடியும்னு சேர்த்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் தலைவர் அவர் அறிவிச்சார். 100% தலைவர் அறிவிச்சது பட்ஜெட் கால்குலேஷன் வச்சுதான். சும்மா 19 திமுக மாதிரி போற போக்கில் அறிவிக்கிறது இல்ல. இதெல்லாம் எவ்வளவு நிதி தேவைப்படும், இந்த நிதியை எப்படி நம்ம மேற்கோள் செய்ய முடியும், இந்த நிதியை நம்ம எங்கிருந்து கொண்டு வர முடியும்னு சேர்த்து தான் தலைவர் அறிவிச்சார். அதனால 100% அதை நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்பு.